Welcome to Mr. Leo Vlogs. வெல்கம் டு மிஸ்டர் லியோ vlogs. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் வீடியோக்காக பேசிய தருணம் இது. வெட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வெட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப பிரமாண்டமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 400-500 ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு நம்ம ரிவ்யூவும் போட போகிறோம். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட். எனக்கு தயவு செய்து உணவை வீணாக்காதீர்கள். இப்படிலாம் பேசிட்டு உள்ளே வந்து பார்த்தா மெனு கார்டு இருந்தது. மெனு கார்டு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 478 ஆல்மோஸ்ட் டீ டெசர்ட்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக 478 ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கேருந்து வந்து பார்க்குறோம். சரி, பெருசாக கூட்டம் இல்லை, எல்லாம் அந்த மியூசிக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் கூட்டம் வந்திருக்கும் போல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சாப்பிட்ற இடத்துலயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு என் மனசுக்குள்ளே தோணுனது ஒரே ஒரு பயம்தான். எனக்கு மாதிரி எல்லாருக்கும் தோணி இருக்கலாம். நாங்கள் மொத்தம் 4 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஒருத்தருக்கு 800 ரூபாய் டிக்கெட்டு ப்ளஸ் புக் மை ஷோ டிக்கெட் சார்ஜஸ் வந்து 75 ரூபா. ஆக மொத்தம் ஒருத்தருக்கு 875 ரூபா. நாங்கள் மொத்தமாக பே பண்ணது 3500 ரூபா பே பண்ணியிருந்தோம். எனக்கு என்ன பயம்னா, நாங்கள் எல்லாரும் 3500 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா, இந்த கூட்டத்தில் நம்ம சாப்பிட விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. சரி, அது இல்லாமல் பிளேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா பிளேட் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அங்கே வந்து ஆள் இல்லைன்னு வைங்களேன். சரியா ஆள் கிடையாது. அப்படியே ஆள் நின்னாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. எதையாவது கதையாடிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறது. நம்ம ஏதாவது கேட்டாலும் மலை மாடு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துலயே எனக்கு மனசு விட்டுருச்சு. ஏன்னா 800 ரூபா பே பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம வெளியில எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போனா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அந்த ஹோட்டல்ல நம்மள அவ்வளவு கேரா பார்த்துப்பாங்க. இங்க நம்ம 800 ரூபா சாப்பாடு கொடுத்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஆனா ஒருத்தரும் கேர் பண்ற மாதிரி கூட இல்லை. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து ஒரு பிஹேவியர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் பிஹேவியர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே மனசே இல்லை, இதுக்காக நம்ம பே பண்ணிட்டு இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பே பண்ணி சாப்பிட வந்துட்டோம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சரி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தட்டுல எடுத்துட்டு போயிட்டு லைன்ல நிக்கிறோம். ஒரு டிஷ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிக்கிறோம். அது இல்லாம ரொம்ப நேரம் நிக்கிறதும் இல்லாம எல்லாருமே திட்டிக்கிறாங்க, பயங்கரமா திட்டிக்கிறாங்க. நீ நவரே இல்லையடா, நான் போறேன்டா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. நம்ம காசு கொடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. ஏதோ ஃப்ரீயா வந்து ஓசில திங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அப்படி இருந்தாங்க. எல்லாம் ஓடுறாங்க, இந்த பக்கம் போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? நிஜமா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து தோண மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சாப்பாடு விஷயத்துல எவ்வளவு கேரா பார்த்தணும். அந்த சாப்பாடு எவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க என் கண்ணால நான் பார்த்தேங்க, எவ்வளவு சாப்பாடு வேஸ்டா வச்சு தெரியுங்களா? யாரும் ஒழுங்கா சாப்பிடல. ஆனா அந்த காசுக்கு நம்ம சாப்பாடு அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வாங்குறாங்க. எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி கடைசியில வேஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. முதல்ல நான் புக் மை ஷோ இருந்து வரேன். ஏண்டா புக் மை ஷோ, உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? கார்பரேட்னு சொல்லிட்டு உங்க அறிவை காட்டுறீங்களோ? ஃபுட் ரிவ்யூட்ட காசை கொடுத்து வீடியோ போட சொல்லி 800 ரூபா ஸ்லாட்டு புக்கிங் ஆன்லைன்லயே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல தெரிஞ்சது இல்ல. இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே. டைரக்டாவும் டிக்கெட் கிடைக்கும், நீங்க டைரக்டா வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. யாருமே ஆன்லைன்ல புக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் எவ்வளவு தூரத்துல இருந்து புக்கிங் பண்ணி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு மட்டும் தான் கோயம்புத்தூர்ல மழை பெய்யல, ஆனா மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சுது. மழையில தான் வந்தோம். எவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? என் பக்கத்துல கேரளால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, சென்னையில இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, இன்னும் ரொம்ப தூரத்துல இருந்து மழையிலேயே வந்திருக்காங்க. சரி, அதே டைரக்டா புக் பண்றவங்களுக்கும் ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸே போட வேண்டியது தானே. அது என்ன 299, 499, 899, விஐபி வேற, இப்படி ஸ்லாட்டை தனித்தனியா பிரிச்சு வேற நீங்க வந்து டிக்கெட்டை சேல் பண்றீங்க. இங்க வேற ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பேஸ் வேற பிரிச்சுட்டாங்க. இந்த இடத்துக்கு போனா இவங்க கிரீன் கலர் ஸ்டாப் கட்டினவங்களா இதுக்குள்ளதான் போகணும், கருப்பு கலர் ஸ்டாப் கட்டினவங்களா இதுக்குள்ளதான் போகணும். இதெல்லாம் தேவையா? காசு கொடுத்து சாப்பிட வந்தவங்களா இப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களால கணிக்க முடிஞ்சதா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி கரெக்டா உங்களால பண்ணிருக்க முடியும். காசு கொடுத்து வாங்கின சாப்பாட்டுக்காக எல்லாரையும் நாய் மாதிரி அடிச்சுக்க வச்சுக்கிட்டீங்கல்ல. எனக்கு அதை பார்க்கும்போது தான் மனசே இல்லை. ஏன்னா சாப்பாட்டுக்காக இவ்வளோ எல்லாத்தையும் கேவலமா அடிச்சுக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடூரமா நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, நடுவுல நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் வெடிச்சாங்க பாருங்க. என் மனசுல அவ்வளோ வார்த்தைகள் வந்துட்டு போச்சு. ஆனா ஒரு அம்மா என் பின்னாடி வந்து கெட்ட வார்த்தையிலே சொல்லுச்சு, அவனை கூட்டிட்டு வா, கொடுத்தவனை அறுத்து விட்டுறேன் அப்படின்னே சொன்னாங்க. இல்ல, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க என்ன யோசிச்சு இது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க? எவ்வளவு மேன் பவர் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க?
ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மேன் பவர் கிடையாது. அதை எடுத்துட்டு போய் அதாவது செஞ்ச இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த பரிமாறுற இடத்துல வைக்கிறதுக்கு மேன் பவர் சரியா கிடையாது. எவ்வளவு காசு வாங்கியிருப்பீங்க ஒரு மேன் பவர் கரெக்டா போட்டு ஆர்கனைஸ்டு பண்ணி எல்லாருக்கும் செப்பரேட்டா வந்து கொடுக்கறதுக்கு கூடவா உங்களால முடியாம போச்சு. அது தோசை செக்ஷன், தோசைன்னு சொல்லிட்டு அதுவும் பாகுபலி தோசை பெரிய தோசை அப்படின்னு நினைச்சு போனா ஒரு தட்டுல சீஸ் எல்லாம் போட்டு தோசை என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரு தோசையை 4 பிரிச்சு 4 பேருக்கு போடுறாங்க. இப்படியுமா பண்ணுவீங்க? அன்லிமிட்டெட் ஃபுட்டு அப்படின்னு நீங்க தானே ப்ரொமோட் பண்ணீங்க. சரி ஓகே, அது கூட விட்டுறலாம். அது ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க பண்ணி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்கும் இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல. எல்லாம் நீட்டா சாப்பிட்டு போயிருப்பாங்களே. சரி, எந்த முடிவுல நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சீங்க? புயல் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு மழை பெய்யல. இதே குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். மழை வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்போம்? எல்லாரும் என்ன நிலைமையாயிருப்போம்? யோசிச்சு பாத்தீங்களா? அதை பத்திலாம் எதுவும் யோசிக்கல. உங்களுக்கு தேவை காசு வந்துருச்சு. காசுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. அது இதுவும் ஒரு வழின்னு காமிச்சிட்டீங்கல்ல. ஃபுட் ரிவ்யூஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன். நீங்க ஒரு இதை ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேளுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்க, எல்லாமே கேட்டுட்டு பண்ணுங்க. தயவு செஞ்சு மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றது 100% உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே காசு பே பண்ணி இங்க வரோம். ஆனா கடைசியில வந்து நல்லா செஞ்சு விட்டு அனுப்புறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. நான் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன். அங்க என்ன நான் ஃபீல் பண்ணணும், நாங்களாம் என்ன பேசிக்கிட்டோமோ, என்னை சுத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்னும் முழுசா ஷேர் பண்ணல. இதை முழுசா ஷேர் பண்ண வைங்களேன், நான் ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு விஷயம் மறந்துட்டு பாருங்க. தண்ணிங்க, குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து பே பண்ணி இங்க வந்திருக்கோம். குடிக்கிற தண்ணிக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு லிமிட்டட் தண்ணி எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் தீர்ந்து போச்சு. இவ்வளவு மக்களுக்கு தண்ணி வைக்கணும்ல, கிடையாது. அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்லயே ஒருத்தர் ஸ்டால் போட வச்சு 20 ரூபா வாட்டர் பாட்டில். செம்மையா எல்லா இடத்துலயும் காசை கொள்ள அடிக்கணும் அப்படின்ற மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு பேசுற நீ இவ்வளவு சாப்பிட்டுருக்கேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எல்லா இடத்துலயும் சண்டை போடுற இடத்துல எல்லாம் நின்று ஒவ்வொரு இடத்துல குழம்பு ட்ரெஸ்ல ஊத்தி கேவலமா திட்டுறத காதல கேட்டு தனித்தனியா போய் நல்ல முடிஞ்சா எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஃபேமிலியா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு வீணாக்காம சாப்பிட்டு போனோம். சரிங்களா? உங்களை மாதிரி நான் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்றது மாதிரி நடந்துக்கல. ஆனா நீங்க ரொம்ப 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 தப்பு பண்ணிட்டீங்க. மக்களுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி யாராவது மறுபடியும் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணி போவாதீங்க. போனீங்கன்னா இவ்வளோ இது வேஸ்ட், நம்ம காசு தான் வேஸ்ட் ஆகுது, நம்ம காசு தான் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். இது மியூசிக்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து ஸ்டேஜ் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு. அங்க வந்து செக்யூரிட்டி நிறைய இருக்கு. அங்க வந்து சிங்கர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பேர் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அதிகமா இருக்கு. சாப்பிட்ற இடத்துல மேன் பவரே கிடையாது. இதுதான் என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கணும். ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க ஏன் பைசா கேட்குறீங்க மக்கள்கிட்ட? அது பைசா கேட்டு ஒரு இது நடத்துறீங்க. நீங்களே சொந்தமா காசு போட்டு நடத்த வேண்டியது தானே? அப்படி நடத்தி நீங்க உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம்ல. அப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க பண்ணலாம்ல. பண்ண மாட்டீங்க. மக்களோட காசு தான் வேணும், அதுக்கும் மக்கள் தான் வேணும். ரொம்ப கேவலமா இல்லை? சீரியஸா நான் இதுக்கு மேல என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நீங்க திரும்ப இதே மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா மக்கள் தயவு செஞ்சு யாருமே போய் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, புக் பண்ணாதீங்க. என்னோட வேண்டுகோள் அதுதான். நீங்க கரெக்டா பண்ணியிருந்தா யாருமே இப்படி யாரும் உங்களை வந்து குறை சொல்ல போறது கிடையாது. நீங்க கரெக்டா பண்ணல. முக்கியமா சாப்பாடு விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ. யாருக்கும் தெரியாது வருமாறு
காட்டு மல்லியில அரும்பெடுத்த Thank you so much, brother.